ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஓன் சேனல். ரீசெண்டாக பெடின்னு ஒரு தெலுங்கு படம் மெயினாக நான் பார்த்தேன். அதில் ஹீரோவுடைய ஆக்டிங் அண்ட் ஹீரோயின் வைஸ் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க மெயினாக நம்ம பேச போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் ஆரோடைய படத்தை நம்மளுடைய குளோபல் ஸ்டார் ராம் சரண் நடித்த பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கர ஹைப் கொடுத்த படம் தான் இந்த பெடி. இந்த பெடியில் நிறைய சாங்ஸ் மெயினாக விட்டுருந்தாங்க. அது முக்கியமாக சொல்லப்போனால் ரெய் ரெய் ராரா இந்த சாங் பயங்கரமாக ஹிட் ஆயிருந்தது. இதை நான் உப்பெண்ணா இயக்குனருடைய புச்சிபாபு சனா இயக்கத்தில் ராமோட இசை எப்படி இருந்தது மெயினாக நம்ம பேச போகிறோம். இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவி. ராம் சரண் இன்னொரு மெகா ஹிட்டா இல்லையாண்டு வாங்க அனலைஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்குன்னா, முதல்ல கதை என்னன்னு நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இது 1980s ஆந்திராவிலும் நடக்கிற ஒரு கதை. விஜயநகரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கிருந்து மக்கள் அரசாங்க அங்கீகாரமோ ரேஷன் கார்டோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ கிடையாது. அங்கிருந்து தான் இந்த ஒரு கிராமம் இருக்குன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. முக்கியமாக நம்ம ஹீரோவோட பேர் பெத்தி. என்ன சொல்லுவாங்க, ஊருக்காக கிரிக்கெட் விளையாடி காசு சம்பாதிக்கிற ஒரு ஆட்டக்கூலி அப்படின்னு ஒரு மெயினாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பெரியவரான ஜெகபதி பாபுவோட மரணம் பெத்தியோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு. தன் கிராமத்தில் ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி கிடைக்கணும்னா தான் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு பெத்தி முடிவு பண்ணுறாரு. இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? பட் இருந்தாலும் கிரிக்கெட் ஆரம்பித்து மல்யுத்த குஸ்தின்ட்டு மெயினாக மாறுறாரு. அப்புறம் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு ஆனதுக்கப்புறம் பேரா ஒலிம்பிக்ஸ் ரன்னர் வரைக்கும் பெத்தி எப்படி போராடி ஜெயிச்சாருன்னா, இந்த ஊருக்கு விடிவு காலம் வந்துருச்சாண்டு இந்த 1972 பெத்தி படத்தோடைய ஒன்லைன் கதை. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மெயினாக நான் பேச போகிறேன். வாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாசிட்டிவ், ராம் சரணோடைய ஆக்டிங். படத்தில் முதல் பாசிட்டிவ் என்னன்னா, சந்தேகமே இல்லை, நம்ம ராம் சரணோடைய ஆக்டிங் சும்மா வேறு லெவலில் இருந்தது. முக்கியமாக ஒரு சாதாரண கிராமத்து பைய ஆரம்பித்து கால் அடிப்பட்டு அப்புறம் தன்னுடைய கால் தானே கட்டுப்பட்டு அந்த ரன்னிங் பிளேயோட கெரியர் பெஸ்ட்டில் ஒரு ஆக்டிங் மெயினாக கொடுத்துருந்தார். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அடுத்தது தான் ரஹ்மானோடைய மியூசிக் வைஸ். இவரோட மியூசிக் உண்மையாகவே நல்லா வந்தது. ப்ளஸ் பிஜிஎம் இந்த படத்தில் மெயினாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக சிவராஜ்குமார் சாரோடைய முக்கியமாக இந்த ட்ரைனிங் கராத்தே கிட் ஸ்டைலில் மியூசிக் மெயினாக போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் அது மெயினாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா, ஃபீமேல் லீட் ஜான்வி கபூருக்கும் இந்த படத்துக்கு சத்தியமாக சம்மந்தமே இல்லை. அவங்க ஏனாதானு அரைகுறையாக மெயினாக நடிச்சிருந்தாங்க. முழுக்கவே சூப்பராக என்னதான் இருந்தாலும் மெயினாக பிரேக் எடுத்திருந்தாங்க. படத்தில் ரொம்ப ரொம்ப நீளமாகவும் இருந்தது. 3 hours மெயினாக இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் மெயினாக சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா மேன் பிக்சல் ட்ரீம் கேர்ள் மாதிரி போனாங்க. சில சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் டேரக்ஷன் இதில் எப்படி இருந்தது மெயினாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ரத்னவேலோட டிராஃபிக்ஸ் 1980s சினிமேட்டிக் பேஸ்ட் சீரியஸ்லி சும்மா வேறு லெவலில் இருந்தது. கரெக்டாக விஷுவலைஸ் கரெக்டாக எப்படி அந்த கிராமத்தை ரெப்ரசன்ட் மெயினாக பண்ணி இந்த படத்தை மெயினாக கொண்டு போயிருந்தாங்க. மக்களுடைய சுயமரியாதை போராட்டத்துக்கு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். என்னோட இந்த படத்தோட ரேட்டிங் கிட்டத்தட்ட 3 out of 5 நான் மெயினாக கொடுக்குறேன். ஸோ உங்கள் பேர் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ரிகார்டிங் பெட்டி மூவி பற்றி.